வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு பத்தி வெளியான முக்கிய அறிவிப்பு. அது இல்லாமல் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு யார் யாருக்கு வழங்கவும், என்னென்ன பொருட்கள் இடம்பெறும் என்பது பத்தி முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத பத்தியான ஒரு வீடியோ பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. சோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையானது ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 ரொக்க பரிசு கிடைக்க போகுது. அதாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகையும், மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வழங்குவது பற்றியும் முடிவு எடுக்கப்படும் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொக்கத்துடன், அதாவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரொக்கத்துடன் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது குறித்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஓரிரு நாட்களில் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பண்டிகைக்கு முன்னதாகவே ரேஷன் கடைகளில் பரிசு தொகுப்புகள் வழங்கி முடிக்கப்படும் என்றும் தெரிகிறது. கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரொக்கத்துடன் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் பிற பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டும் அதே முறையில் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிக்சாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 நிவாரணம் வழங்கும் பணிகள் இன்னும் நடந்து கொண்டுள்ளது. இந்த நிவாரண பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு தாமதமாக வெளியாகப்படும் என்று கூறப்படுகிறது. அது இல்லாமல் ஜனவரி மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகையானது 15ஆம் தேதி வழங்கப்படும். ஆனால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கலுக்கு முன்பே, அதாவது 15ஆம் தேதிக்கு முன்பே மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்படும் என்றும் அதற்கு உரியான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. அதாவது 15ஆம் தேதி வழங்கப்படும் உரிமை தொகை அதற்கு முன்பே 10ஆம் தேதியோ அல்லது வேறு ஏது தேதியில் வழங்கப்படும் என்றும் இன்னும் அரசு அறிவிக்கவில்லை. ஸோ அதற்கு உண்டான அறிவிப்புகள் காலதாமதமாக வெளியாக உள்ளன. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் மகளிர் உரிமையும் சேர்த்து வழங்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.